21 பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவேன். அதெல்லாம் முடிச்சுட்டாக்க அம்மனுக்கு அபிஷேகமும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்க. அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்வாங்க. சமையல் பண்ணுறது, எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க, பல்லக்கில் போகிறது. சக்தி வாய்ந்தம்மா, நல்லா சக்தி வாய்ந்த இல்லாதவங்க வந்து வேண்டுவாங்க. சும்மா இருக்கிறவங்க வேண்டிட்டு போனால் அவங்களுக்கு பழிக்கு சொல்கிறாங்க. பொன்னியம்மா கோயிலுக்கு நான் 2 மாதம் வந்து இருக்கிறேங்க. என் பொண்ணுக்கு வந்து ஜாப் பிடிச்சிச்சு. என் பையனுக்காக தான் பிரதட்சணம் பண்ணியிருக்கிறேன். நான் வேண்டின்னு இருக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அது கூட கொஞ்சம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு அம்மன் வேண்டின்னு இருக்கிறேன். வந்து நிறைவேறது நினச்சிட்டு வேண்டின்னு இருக்கிறேன். என்ன வேண்டுதல் பண்ணுவீங்க? 21 பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவேன். அதெல்லாம் முடிச்சுட்டாக்க அம்மனுக்கு அபிஷேகமும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினேன். வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. ஆமாம், சக்தி வாய்ந்தம்மா, நல்லா சக்தி வாய்ந்தவங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டுவாங்க, குழந்தைங்கனால வேண்டுவாங்க. சும்மா இருக்கிறவங்க வேண்டின்னு போனால் அவங்களுக்கு பழிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிம்மா. இந்த கோயிலில் பிள்ளையார்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களா? எதனாலம்மா? தெரியல, அது தெரியாது. பிள்ளையாரே கிடையாது. அங்கே பக்கத்து தெருவில் இருக்குது, அங்கே தான் எல்லாமே பண்ணி வச்சுன்னு இங்கே வருவாங்க. கலச்சா வச்சுருங்க, பொங்கல் வச்சு தேங்காய் உடச்சுன்னு போடுவாங்க, மாலை வாங்கி போடுவாங்க. அவ்வளோதான், வேறு பரிகாரம். தேர் வந்து பௌர்ணமி நைட்டு வச்சுப்பாங்க. பௌர்ணமி பூஜை பண்ணுறாங்க பாருங்க. மாதம் பௌர்ணமிக்கு மேலேயே சுற்றி வரும். யாருன்னு இந்த கோயில் விசேஷம் பௌர்ணமி பூஜை பண்ணுறாங்க, அவங்க தான் தெரிஞ்சு. ஒரு காரம்பாக்கம் பொன்னியம்மன் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக பௌர்ணமி விசேஷமாக இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு திருவிழா. இங்கே வந்து மற்ற சன்னதி கிடையாது. பொன்னியம்மனும் அண்ணன்மார் அவங்களுக்கு பணிவிடை செய்கிறவங்க தான். பிள்ளையாரெல்லாம் கிடையாது இங்கே? கிடையாது. மற்றபடி எல்லாம் இல்லாத கோயில் இது ஒன்று தான். பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பிள்ளையார் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எதனால்? கெட்டும்போது இந்த ஆஸ்தானக்காய் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க பிரசன்னம் பார்க்குறவங்கல்ல, அப்போது பிள்ளையார் வேண்டாம், நான் தான் அந்த அம்மா, நான் மட்டும்தான், வேறு எந்த சன்னையும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தேர் இருக்குதுங்களா ஐயா? அந்த தேர் எப்போ பண்ணுவாங்க? பௌர்ணமி அன்னைக்கு இழுப்பாங்க. பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமி வேண்டுதல் இருந்ததுன்னா அவங்க இழுப்பாங்களா? இல்லை, பௌர்ணமிக்கு கட்டாயமாக 3 வாட்டி சுற்றி வரும். கோயில் சார்பாக பண்ணுவாங்க. ஆமாம், ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்படியும் ஒரு நாளைக்கு 100 பொங்கலுக்கு மேலே வரும். இங்கெல்லாம் வைப்பாங்க போடுதல். இங்கே வைப்பாங்க, அங்கே ஆலமரம் இருக்கு, அங்கே இடம் இல்லாமல் இதுவாக இருக்கும். ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி போகிறவங்களாம் அவ்வளோதான் இருக்காது. ஆனால் ஆடி வெள்ளி 4 வெள்ளி 5 வெள்ளி வரும், நல்ல கூட்டம் இருக்கும். இப்போ ஷூட்டிங்லாம் விட்டுருந்தாங்களா? ஏன் விடுறதில்ல? வரல. அதாவது கோயிலுக்கு வந்து திருப்தியாக போக முடியல. அவங்க வர்றவங்க இவங்க ஆக்கிரமிப்பு ஃபுல்லாக பண்ணிக்கிறாங்களா, வழியெல்லாம் ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க ஜாமாங்க. அது ஒரு காரணம். மக்களுக்கு சிரமமாக இருக்கு. ஆமாம். இப்போ 1000 வருஷம் பழசுன்னு சொல்கிறீங்களே, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களாம் நிறைய 7 ஊருக்கு முதல் தெய்வம் இவங்க தான், அம்மா தான். இங்கே மேட்டுக்குப்பம், வானகரம் இங்கெல்லாம் வந்து வருவாங்க. ஆனால் இது இவங்க தான். சரி. திருவிழாவோட அங்கேருந்தெல்லாம் இது கொண்டு வருவாங்க. இந்த பொங்கல் திருவரிசை கொண்டு வருவாங்க. நம்ம
7 ஊர்லேருந்து வரும். ஓ கண்டிப்பாக இங்கேயும் அதே உண்டு. ஆ நம்ம என்ன வேண்டுறோமோ ஆ கண்டிப்பாக கிடைக்கும். அன்னமார் அண்ணன்மார்கள். அன்னமார் அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்கிறாங்க. சரி, அவங்கள பற்றி அவங்க என்ன பணிவிடனா என்ன பண்ணுவாங்க? சமையல் பண்ணுறது, ஆ எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க, பல்லக்குல போகிறது, எல்லாமே அவங்களுக்கு போகும். அவங்களுக்கு எழுதுவாரு. மற்ற கோயிலில் கன்னிகை 7 கன்னிகை இருக்கும். ஆமாம், 7 ஆண்டு. சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க. அண்ணன்மார்கள், அவங்க அண்ணன்மார். இப்போ இந்த கோபுரம் இருக்கு இல்லையா, ஆமாம். அந்த இடத்துல தான் முதல்ல கோயில். ஓ, சின்ன கோயில். இது வந்து எல்லாருமே அவங்களா முன் வந்து கொடுத்தாங்களா இடத்த, இல்லை கோயில் இடம் தானே இது? இது இப்போ கோயில் இடம். ஓ இல்லை, சின்னதாக இருக்கும்போது கோயில் இங்கே பயிர் வச்சுட்டு இருந்தாங்க. பௌர்ணமி விசேஷம். ஆமாம். எந்த டைம் வந்தால் நம்ம பார்க்கலாம்? 7 மணிக்கு வந்து பார்க்கலாம். 7 மணிக்கு வந்தால் 6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா அபிஷேகம் நடக்கும். அவங்க அபிஷேகம் பண்ணி ஆகணும். சரி, 7 மணிக்கு சாயங்காலம் சாமி பார்த்துக்கலாம். தேர் இருக்கிறதும் பார்க்கலாம். சாயங்காலம் பார்க்கலாம். இந்த பௌர்ணமி பண்ணவங்க இல்லையா, அவங்களுக்கு கைங்கரியம். ரொம்ப நன்றி.